தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் மிக முக்கியமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தரப்பினர் தற்பொழுது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். மிக பெரிய ஒரு பங்களாவை அப்பாவு அவர்கள் கட்டியுள்ளார். சபாநாயகர் பதவிக்கு வந்த பிறகு அவரது செயல்திறன்கள் அனைத்தும் ஒருதலை பட்சமாகத்தான் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் ஊழலிலும் சரி லஞ்சத்திலும் சரி முதல் ஆளாகத்தான் இருந்து வந்துள்ளார். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு உரிய சட்ட தீர்மானங்கள் அனைத்தையுமே திமுகவிற்கு சாதகமாகவும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவிடம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதால் தமிழக வளர்ச்சிக்கு அப்பாவு அவர்கள் தடையாக இருப்பதாக புதிதாக ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட 245 கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபத்தையே வாங்கியுள்ளார் என்றும், அது தமிழகத்திலேயே விலை உயர்ந்த மண்டபமாக பார்க்கப்படுகிறது என்றும், அதற்கு பூஜை போடுவதற்காக தனியாகவே கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட உள்ளதாக செலவுகளும் தற்பொழுது அதற்கான பட்டியல்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஆசிரியராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தற்பொழுது அரசியலில் மிக முக்கியமான பொறுப்பிலும் இருக்கிறார். தேர்தல் முடிவுகள் முடிந்ததற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் லஞ்சம் என்ற ஒரே வார்த்தையில் முடித்துவிடலாம். மத்திய அரசு இவர் மீது தனி கவனத்தை செலுத்தி இவரது பதவியை பறிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பக்கமும் இவர் பற்றியான தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சட்டப்பேரவை நடக்கும் பொழுது திமுகவிற்கு எதிராகவோ அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவோ எதிர்க்கட்சி தரப்பினர்கள் எந்த ஒரு புகாரை வைத்தாலும் அவர்கள் மீதே வைக்கப்படக்கூடிய நபர்கள் மீதே வெளிநடப்பு செய்ய விதமாக அவை காவலர்கள் மூலமாக அவர்களை வெளியேற்றமும் செய்து வருகிறார். இது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு வளர்ச்சியை பாதிப்பதாகவும், சபாநாயகர் பதவிக்கு தகுதியில்லாதவர்தான் அப்பாவு என்ற தரப்பினர்களும் தற்பொழுது ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய சபாநாயகர் பதவியில் மிக மிக மோசமான செயல்பாட்டை அவர் வைத்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் சபாநாயகர் பதவியில் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டுதான் மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியுள்ளார் என்றும், அதற்கு சிறப்பு பூஜை போடுவதற்கு தயாராகியுள்ளார் என்ற தகவல்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்.